Question number 10. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டார் கேஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 30 ஸ்டெப்ஸ் 30 படிக்கட்டு இருக்குது. த பாட்டம் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 100 bricks. ஸோ கீழே bricks நம்ம 100 bricks யூஸ் பண்ணுறோம் பாட்டம் ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. தென் ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ் ரெக்வயர் 2 bricks லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டார் கேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு 2 numbers லெஸ்ஸர் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப், அதாவது 100 minus 2. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து 100 bricks வச்சு பில்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து 98 bricks வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு ஸ்டெப்புக்கும் 2 bricks வந்து லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ தேர்ஃபோர் ஹவு many bricks ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஸ்டெப்ஸ் முடியும் போது எத்தனை bricks யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணியிருப்போன்னு கேட்குறாங்க. Then how many bricks are required to build the staircase. So total staircase build பண்ணுறதுக்கு எவ்வளோ bricks ஆயிருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். So solution, number of bricks in bottom steps is equal to 100. Then number of bricks in successive steps are 98. Then next previous step வந்து பார்த்தீங்கன்னா 96. அதுக்கு முன்னாடி previous step 94. ஸோ அப்போ நம்மளோட arithmetic progression எப்படி கிடைக்கும்னா 100, 98, 96, 94 etc. for 30 steps. It forms an arithmetic progression with A is equal to 100, D is equal to -2, and 98 minus 100, 96 minus 98. So D is equal to -2 and total number of steps வந்து 30. So N is equal to 30. First subdivision, number of bricks used in the topmost step. So T30ல எத்தனை bricks யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ T30 is equal to A plus 30 minus 1 into D. இதோட ஃபார்முலா TN is equal to A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ A plus 30 minus 1 is 29D. A value நம்மளுக்கு தெரியும் 100. Then D value also we know -2. So 100 plus 29 into -2 is -58. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 42. ஸோ 30th ஸ்டெப்பில் நம்ம 42 bricks யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் bricks யூஸ் டு பில்ட் த ஸ்டார் கேஸ். அப்போ மொத்தமாக அப்படின்னு கேட்கும்போது சம்மேஷன் நம்மளுக்கு மொத்தம் எஸ் 30யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா 30 ஸ்டெப்ஸ் இல்லைங்களா. ஸோ எஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 2 இன்ட்டு A plus L. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு 100 bricks அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு 42 bricks. ஸோ A plus L இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 100 plus 42 is nothing but 142. 30 divided by 2 is 50. ஸோ S 30 is equal to 2130 bricks and the total steps construct பண்ண நம்மளுக்கு வேணும். Question number 11. If S1, S2, S3 etc. up to Sm are the sum of n terms of m APs whose first term are 1, 2, 3 etc. up to m and whose common differences are 1, 3, 5 etc. up to 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus x3 plus etc. up to Sm is equal to 1 by 2 into mn into mn plus 1. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் S1, S2, S3 etc. up to Sm are the sums of n terms. ஸோ ப்ரீவியஸாக நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப் டு n டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சம் ஆஃப் 20 டேர்ம்ஸு சம் ஆஃப் 30 டேர்ம்ஸு. ஸோ S20 S30யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே சம்மேஷன் அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம், சம் ஆஃப் செகண்ட் டேர்ம், சம் ஆஃப் தேர்ட் டேர்ம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ண போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2. ஸோ இப்போ S1ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 1. தென் S2ஓட ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 3. தென் S3யோட ஃபஸ்ட்டு டேர்ம் 3, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 5.
தென் எஸ்எம்மோட ஃபஸ்ட் டேர்ம் எம், அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 2m மைனஸ் 1. ஸோ இப்போ அந்த எல்லா சம்மேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஏபி, நம்ம எடுத்திருக்க ஃபஸ்ட்டு ஏபி என்னன்னா ஏவோட வேல்யூ 1 அண்ட் அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ அதை கொண்டு போயிட்டு எஸ்என்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a + n minus 1 into d. ஸோ இது S1ன்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு அதோட nth டேர்ம் நம்மளுக்கு தெரியாது, a அண்ட் dயோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ n/2 into 2 into 1 plus n minus 1 into 1, which is equal to n/2 into 2 plus n minus 1. So 2 minus 1 is 1. So S1 is equal to n divided by 2 into n plus 1. Next second arithmetic progression, a oda value 2, d is equal to 3. அப்போ S2 is equal to n/2 into 2 into a oda value 2 plus n minus 1 into 3. So n divided by 2 into 2 2s are 4 plus 3 உள்ள multiply பண்ணிக்கிறோம் 3n minus 3. Next step, which is equal to n/2, 4 minus 3 is plus 1. So 3n plus 1. இதே மாதிரி third arithmetic progression க்கு find பண்ணுறோம். Third arithmetic progressionல a is equal to 3, d is equal to 5. So S3 is equal to n divided by 2 into a oda value 3 plus n minus 1 into d oda value 5. So 3 2s are 6 plus 5n minus 5. Next 6 minus 5 is 1. அப்போ S3 is equal to n/2 into 5n plus 1. So இதே மாதிரி S4 S5 கூட find பண்ணலாம். நம்ம இதோட mth AP find பண்ணிக்கிறோம். That is last term. A is equal to m, d is equal to 2m minus 1 is given in the question. So Sm is equal to n/2 into 2a oda value m plus n minus 1 into d oda value 2m minus 1. So next step la n divided by 2 into 2m as it is எழுதிருக்கோம். Then இந்த n உள்ள multiply பண்ணிக்கிறோம். So n into 2m is 2mn. Then minus 2m. Then minus n. Minus into minus plus 1. So இங்க plus 2m minus 2m kids cancel. So remaining வந்து n/2 into 2mn minus n plus 1 வரும். So இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து n காமனாக வெளியே எடுக்கலாம். n காமனாக வெளியே எடுத்தோம்னா 2m minus 1 into n plus 1. So Sm is equal to n/2 into 2m minus 1 into n plus 1. Next left hand side S1 plus S2 plus S3 plus etc up to Sm. So அதோட values நம்ம find பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து substitute பண்ணுறோம். Sn ஓட value n/2 into n plus 1 plus S2 ஓட value n/2 into 3n plus 1 plus etc up to Sm ஓட value n/2 into 2m minus 1 into n plus 1. So next term n/2 காமனாக வெளியே எடுக்கலாம். So n/2 காமனாக வெளியே எடுத்தோம்னா n plus 1 plus 3n plus 1 plus etc up to 2m minus 1 into n plus 1 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்தையும் நம்ம காமன் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்தையும் நம்ம காமன் அவுட் பண்ணோம் அப்படின்னா n/2 into n plus 3n plus 2m minus 1 into n தனியாக வரும். ப்ளஸ் இங்கே 1 1 1. ஸோ எல்லா டேர்ம்லேயும் 1 1 1 இருக்குது. ஸோ அதை தனியாக நம்ம 1 plus 1 plus 1 எக்ஸெட்ரா அப் டு m டேர்ம்ஸ்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் திருப்பி n காமனாக இருக்குது. ஸோ n காமன் அவுட் பண்ணிங்கன்னா 1 plus 3 plus 5 எக்ஸெட்ரா அப் டு 2m minus 1 வரும். ப்ளஸ் 1 எத்தனை தடவை ஆட் பண்ணுறோன்னா m டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு m கிடைக்கும். இப்போ 1 plus 1 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். அதேமாதிரி 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஸோ 1 m டைம்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு m கிடைக்கும். ஸோ which is equal to n/2 into n as it is அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா 1 plus 3 plus 5 etc up to 2m minus 1 sum of odd integers is equal to m square. So இது formula plus m எழுதியாச்சு. So next இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் m காமன் அவுட் பண்ணுறோம். ஸோ m காமன் அவுட் பண்ணோன்னா இந்த இடத்துல mn இருக்கும் ப்ளஸ் இங்கே 1.
ஸோ நம்ம இங்கே m வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் mn டிவைடட் பை 2 இன்ட்டு mn ப்ளஸ் 1. ஸோ கொஷினில் நம்மளுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா 1 டிவைடட் பை 2 mn இன்ட்டு mn ப்ளஸ் 1. ஸோ அதனால் இங்கே 1 டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ விச் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட், hence it's proved. Next question number 12, this is your homework problem. Find the sum of a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus etc. up to 12 terms. ஸோ இதில் ஏ அதாவது ஃபஸ்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு தெரியும், டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எனோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். இதுதான் ஃபார்முலா n டிவைடட் பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து S12 இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை a ப்ளஸ் b இன்டூ 24a மைனஸ் 13b. இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். Example 2.32, find the sum of 0.40 plus 0.43 plus 0.46 etc. up to plus 1. So இங்கே என்னோட வேல்யூ கொடுக்கல, but the last value is given. So a is equal to 0.40, l is equal to 1, d is equal to t2 minus t1. So 0.43 minus 0.40 which is equal to 0.03. So n is equal to l minus a by d plus 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் எல்லோட வேல்யூ, ஏயோட வேல்யூ, டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ n is equal to 21. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் எஸ்எனோட ஃபார்முலா. ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் எல். ஸோ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் என்னோட வேல்யூ 21. தேர்ஃபோர் S21 இஸ் ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 2 into 0.40 plus 1 which is equal to 14.7. So S21 oda value 14.7. Example 2.33, how many terms of the series 1 plus 5 plus 9 etc. must be taken so that their sum is 190. So solution, இங்கே என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் such that Sn is equal to 190, a ஓட வேல்யூ தெரியும் 1, d is equal to 5 minus 1 is equal to 4. Then sum of first n terms of an AP, Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Sn ஓட வேல்யூ தான் 190. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் a and d ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a ஓட வேல்யூ 1, d ஓட வேல்யூ 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே எண்ணை மட்டும் வச்சுட்டு 2 இந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 190 into 2 is 380. ஸோ இங்கே 2 plus 4n minus 4 அதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4n minus 2ன்னு வரும். தென் எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 4n ஸ்கொயர் மைனஸ் 2n மைனஸ் 318 வரும். அதை திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 190 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா n மைனஸ் 10 இன்ட்டு 2n ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. பட் n இஸ் ஈக்குவல் டு 10 as n is equal to minus 19 by 2 is not possible. இப்போ நெகட்டிவ் டேர்ம் நம்மளுக்கு n வராது. ஸோ பாசிட்டிவ் டேர்ம் n is equal to 10. Therefore n ஓட வேல்யூ 10. Example 2.34, the 13th term of an AP is 3 and the sum of first 13th term is 234. Find the common difference and the sum of first 21 terms. So solution என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13th term ஓட வேல்யூ 3. So T13 is equal to a plus 12d is equal to 313th ஓட வேல்யூ 3ன்றதுனால இது நம்மளோட first equation. Sum of first 13 terms is equal to 234. அதாவது S13 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க which is equal to 13 by 2 into 2a plus 12d is equal to 234. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு 2a plus 12d is equal to 36. இந்த 13 by 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ which is equal to 2 by 13 வரும். அது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 வரும். ஸோ சால்விங் 1 and 2, 1 2வையும் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 33 கிடைக்கும், டியோட வேல்யூ மைனஸ் 5 by 2. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் minus 5 by 2. Then sum of first 21 terms, S21 is equal to 21 by 2 into
2 into 33 plus 21 minus 1 into minus 5 by 2 which is equal to 21 by 2 into 33 into 2 is 66 minus 50 which is equal to 168. So S21 oda value 168. So இது உங்களோட homework problem example 2.34 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி A and D ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே சால்விங் கொடுக்கல, அவங்க டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் வருதான்றதை க்ராஸ் செக் பண்ணணும்.